யூபி இடைத்தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. 9 சட்டமன்ற பேரவை தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் 7 இடங்களில் பாஜக முன்னிலை அப்படிங்கிறது தான் பாஜகவுக்கு இனிமையான செய்தி. ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய கோட்டை என பாஜக கருதக்கூடிய யூபியில் ஓட்டை விழுந்தது. அதை அடைத்திருக்கிறதா பாஜக அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. யூபியில் பின்னடைவை சந்தித்தது ஒரு பெரிய அதிர்ச்சியாக பாஜகவுக்கு பார்க்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில். அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் 9ல் 7ல் பாஜக வென்றிருக்கிறது. திரு ஆச்சாரி, யோர் கமெண்ட்ஸ் ஆன் திஸ். இது உங்களுக்கு ஆறுதல் அளிக்குதா? இல்ல இடைத்தேர்தலாம் கணக்கு கிடையாதுன்னு இப்போ போன ரவுண்ட்ல பேசுற மாதிரி பேச போறீங்களா? இல்ல, குறிப்பா நான் உத்தரப்பிரதேசத்தை பத்தி நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லோக்சபா தேர்தல்ல எங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அது நிசப்தமான ஒரு உண்மை. அதுல நான் ஒத்துக்கிறதுல ஒன்னும் எனக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது. ஆனா அதே சமயம் எந்த இடத்துல எங்களுக்கு தோல்வின்னு வந்ததோ உடனடியா அதை நாங்க ரெக்டிஃபை பண்ணோம். எங்க மக்களோட மக்களாக உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவங்க மக்கள்கிட்ட போய் அவங்கள சந்தித்தார். அவங்களுடைய குறைகளை கேட்டார். டெய்லி பேசிஸ்ல அவர் சந்திக்கிறார். திட்டங்கள் எந்த இடத்துல சுணக்கமா இருந்தோ அந்த திட்டங்களை சரிப்படுத்தினார். அதன் காரணமாகத்தான் இவங்க இன்ஃபேக்ட் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு கூட சமாஜ்வாதி பார்ட்டி கொடுக்கல. இந்த 9 சீட்ல அட்லீஸ்ட் 1 கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அது கூட கொடுக்கல. சமாஜ்வாதி பார்ட்டி என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்திலே நம்ம பேசின மாதிரி உங்களால நாங்க லயபிலிட்டி தான், உங்களை சுமந்துகிட்டு தான் நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். ஆக மொத்தம் இந்த சுமையை நாங்க இறக்கி வச்சுட்டு நாங்க ஓட விரும்புகிறோம் அப்படின்னு 9 சீட்லயுமே சமாஜ்வாதி பார்ட்டி போட்டி போட்டாங்க. ஆக மொத்தம் இந்த உத்தரப்பிரதேசத்துல எங்களுக்கு எந்த இடத்துல தொய்வு இருந்ததோ அந்த தொய்வை நாங்கள் சரிப்படுத்தி விட்டோம். சரிவிலிருந்து மீளக்கூடிய ட்ராக் ரெக்கார்டை பாஜகவுக்கு பார்க்கிறோம். ஆனா காங்கிரஸுக்கு இல்லைன்னு நீங்க அப்ஜெக்டிவா ஏத்துப்பீங்களா மாட்டீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.